சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஸ்டாலின் அவர்களை சரமாரியான கேள்விகளை கேட்டு ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு எதிராக சில வழக்குகளையும் திமுகவின் வழக்கறிஞர்கள் பதிவு செய்தது வேடிக்கையாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்திடமே ஜனாதிபதி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்தியாவின் முதல் குடிமகனை அவமானப்படுத்தும் விதமாக திமுக செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து ஜனாதிபதிக்கும் இந்த பிரச்சினைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைப்பதோ அல்லது ரத்து செய்வதோ அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதற்கான விளக்கத்தை தெள்ளத் தெளிவாக ஆளுநரை கொடுக்க வேண்டும். அதனால் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது சரிதான். ஆனால் ஒத்திவைக்கக்கூடிய வழக்காக உச்சநீதிமன்றம் ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதையும் நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர்கள் கேட்டிருப்பதால் உச்சநீதிமன்றம் திமுகவிற்கு எதிராகவே தற்பொழுது வழக்கை முடித்துள்ளது. மேலும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யப்படும் வரை ஒருபோதும் ஒட்டுமொத்த வழக்கை நாங்கள் முடிய வைப்ப போவது கிடையாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூளுரை செய்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கருத்து தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்பில் வந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது தமிழக அரசியலில் ஆளுநர் RN ரவி அவர்கள் திமுகவிற்கு எதிராக செயல்படுகிறார் என்று திமுகவினர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் தேர்தல் நேரத்தில் அந்த நிறுவனங்களுக்கு பணத்தை நன்கொடையாக பெறுவதற்கும் இவ்வாறான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். இதனால் மக்கள்தான் பலன் அடைவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மக்கள் ஒருபோதும் இதன் மூலம் பயனடைய மாட்டார்கள். அதனால்தான் இந்த மசோதாவை ரத்து செய்வதாக நீதிமன்றத்திடம் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் நீதிபதிகள் திமுகவிற்கு எதிராகவே இந்த வழக்கு வாசிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆளுநருக்கு வெற்றி, திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு தோல்வியாக பார்க்கப்படுகிறது.